வீடு என்பது பலருக்கு கனவாகவும் சிலருக்கு எட்டா கனியாகவுமே உள்ளது. இப்படித்தான் மழைக்கு ஒழுகாத கல்வீடு என்பது நீண்ட நாள் கனவாக இருந்தது இந்த பழங்குடியின மக்களுக்கு. கோவை மாவட்டம் ஆனைக்கட்டி மலைப்பகுதியில் 24 வீரபாண்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கண்டிவழி என்ற மலை கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் 15 பழங்குடியின குடும்பங்கள் மட்டுமே வசித்து வருகின்றன. இப்பகுதியில் குடிநீர் வசதி, மின்சார வசதி, சாலை வசதி என அனைத்து வசதிகளும் இருந்தபோதும் இவர்களின் வீடுகள் மிகவும் மோசமான நிலையில், வசிக்க முடியாத நிலையில் இருந்து வந்துள்ளது. இதனால் இவர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர். இதனால் மழைக்கு ஒழுகாத புதிய வீடுகள் என்பது இந்த பழங்குடியின மக்களின் நீண்டகால கனவாகவே இருந்து வந்தது. இந்த நிலையில் பழங்குடிகள் நல செயற்பாட்டாளர் ஜோஷ்வா அரசின் பசுமை வீடுகள் திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெற்று முதற்கட்டமாக 5 வீடுகளை கட்டிக் கொடுத்துள்ளார். இதனை கண்ட மற்ற பழங்குடியினரும் தங்களுக்கும் புதிய வீடு கட்டித்தர வேண்டும் என ஜோஷ்வாவிடம் கோரிக்கை விடுத்தனர். இவர்களின் கோரிக்கைக்கு இணங்க மீண்டும் அரசின் பசுமை வீடுகள் திட்டத்தின் கீழ் உதவி கோரினார். இதில் 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது. ஆனால் இந்த நிதி போதுமானதாக இல்லாத நிலையில் தனியார் நிறுவனங்களின் உதவியை நாடினார் ஜோஷ்வா. இதில் ப்ராப்பல் மற்றும் ராக் என்ற நிறுவனங்களின் உதவியுடன் 6 வீடுகள் கட்டப்பட்டன. அனைத்து நவீன வசதிகளுடன் கட்டப்பட்ட இந்த வீடுகள் கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் திறப்பு விழா நடைபெற்றது. திறப்பு விழாவில் ப்ரோபல் நிறுவன தலைவர் வித்யா செந்தில்குமார் மற்றும் ராக் நிறுவன தலைவர் பாலசுந்தரம், மருத்துவர் மகேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றியும் பின்னர் ரிப்பன் வெட்டியும் திறந்து வைத்தனர். மரியாதை இருந்ததுனால கண்டிப்பா அதை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஜோஷ்வாவை சந்திச்சு அவருக்கு இருந்த அந்த ஆர்வத்தையும் அந்த நிஜமான அக்கறையும் பார்த்து இன்னும் உறுதி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நான் கிராமத்தையும் இங்க வந்து பார்த்தது எதுவுமே கிடையாது. அப்புறம் வந்து எங்க கம்பெனில விக்னேஷ் இங்கெல்லாம் வந்து பார்த்து ப்ராஜெக்ட் பத்தி சொல்லும்போது கண்டிப்பா சிறப்பா நம்ம பண்ணிடணும்னு ஒரு ஆசை வந்தது. இன்னைக்கு இங்க உள்ள வரும்போதே ஒரு நல்ல எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. இந்த கிராமத்தை பார்த்து மக்கள் குழந்தைகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இதுலலாம் இன்னும் எல்லாமே உங்களோட எல்லா கோரிக்கையும் நிறைவேறணும். உங்க குழந்தைகள்லாம் நல்லா படிச்சு நல்லா மேல வரணும், எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி. சொந்த வீடு எத்தனை நாள் கண்ட கனவு இன்று பலித்திருக்கிறது. நெகிழ்ந்து போயினர் பழங்குடியின மக்கள். மகிழ்ச்சியின் உச்சிக்கே சென்ற மக்கள் தங்கள் கனவை நனவாக்கிய பழங்குடிகள் நல செயற்பாட்டாளர் ஜோஷ்வாவிற்கும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கும் நெஞ்சார நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். அது அப்போ 20-40 வருஷம் அந்த வீடே இருந்திருக்குதுங்க. அதில் தண்ணியெல்லாம் ஒழுகி பாதி வீடெல்லாம் இடிஞ்சு போயிடுச்சுங்க. நம்ம வீட்டுக்கு நம்ம சார் கட்டி கொடுத்துக்குறாங்க. எந்த பாதிப்பு இல்லைங்க. ரொம்ப வருஷமாக எங்களுக்கு வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். இப்போ நல்ல வீடு கிடைச்சிருக்குங்க, கட்டி கொடுத்துக்குறாங்க. சாருக்கு தான் ரொம்ப நன்றி கடன் நாங்கள் செலுத்த வேண்டியதாக இருக்குது. அதனால் அவருக்கு எத்தனை கொடுத்தாலும் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, அந்த அளவுக்கு இருக்குதுங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்ற இந்த வரியின் முழு அர்த்தத்தையும் உணர்த்தியது இந்த பழங்குடியினரின் புன் சிரிப்பு. மாலை முரசு செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் சுரேந்தர் குமார்.